சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவருதான் சார் நான் சொன்ன டிரைவர். வணக்கம். 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 நல்லா கார் ஓட்டுவீங்களா? நல்லா ஓட்டுவேன் சார். பர்టిక్యులரா இந்த வண்டியை நல்லா ஓட்டுவீங்களா? நல்லா ஓட்டுவேங்க சார். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? அவர் ஓட்டாத காரே இல்ல. இவங்க என் சம்சாரங்க. அது கிராமத்து பொண்ணுனால கொஞ்சம் துருதுருன்னு பேசிடுங்க. பரவாயில்ல. நீங்க ஃபுல் டைம் டிரைவரா ஒர்க் பண்றதா இருந்தா ராத்திரி பகல்னு நேரம் பார்க்காம வண்டி எடுக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க இங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருந்தா வசதியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருங்களா? ஏங்க, நாங்கள் 2 பேருமே இந்த ஊருக்கு புதுசுங்க. இப்போ வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கறதுக்கு ஒரு வீடு தனியாக பார்க்கணுங்க. வேலை பார்க்குற இடத்துல தங்கறதுக்கு வீடு கிடைக்குது, அது நல்ல விஷயம் தானேங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்ன திவ்யா, அப்படின்னா இங்கே தங்கி வேலைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. செக்யூரிட்டி சார், இவங்களுக்கு மாடியில் இருக்கிற ரூம்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நான் ரெடி பண்ணிடுறேன் சார். அம்மா, கௌதம், அண்ணி, அண்ணா ஒரு நிமிஷம் வாங்களேன். அம்மா, இவர் சின்ராசு, இது அவர் வைஃப். இவங்க இனிமே இங்க தான் தங்க போறாங்கம்மா. சின்ராசு, இவங்க என் அம்மா. வணக்கம்மா. அண்ணே, அண்ணி. வணக்கங்க. சரி, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அர்ஜென்ட்டா வெளியே போனோம். வண்டி எடுக்கிறீங்களா? பாய் தர்ஷினி குட்டி. பாய் திவ்யா. வரமா? சரிங்க. பார்த்து பத்திரமா போங்க. சரிங்கம்மா. உன் பேர் என்ன? பொன்னி மேடம். பொன்னி, நீ கிராமத்துல இருந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால மாறாம இன்னும் கிராமத்து பொண்ணாவே இருக்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம மாறணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே நாமளா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. எதுக்கும் பயப்பட தேவையில்லை. செக்யூரிட்டி அண்ணா. மேடம். அண்ணா, இவங்களை கூட்டிட்டு போய் இவங்க ரூமை காட்டுங்க. சரிங்க மேடம். நீ போ. வா தர்ஷினி, லேட் ஆயிடுச்சு. தர்ஷினி, சீக்கிரம் போய் ஏறு. ஓகேம்மா. என்ன சரண்யா, அந்த திவ்யா கார்ல போவான்னு பார்த்தா என் தம்பி போறானே. ஏங்க, திரும்ப திரும்ப இதையே சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல, திவ்யா போறதை விட உங்க தம்பி போறதா நம்மளுக்கு நல்லது. பாத்தீங்களா, அந்த டிரைவர் ஒரு ஊர்க்கார மாதிரி இருக்கான். அவன் ஊர்ல டிராக்டர் ஓட்டிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படியே பயந்து போயிருவான் அவன். அடிச்சு சொல்றேன், அவன் கௌதம ஆடிட்டர் கிட்ட கூட்டிட்டு போறது இல்ல, பரலோகத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். உங்க தம்பி செத்துட்டாருங்கிற செய்தி வரட்டும். அதுக்கப்புறம் திவ்யா தான் கௌதம கொல்றதுக்கு பிளான் பண்ணி இந்த ஊர்க்காரனை வர வச்சான்னு பழைய தூக்கி திவ்யா மேல போட்டு ஈஸியா அவளை உள்ள தள்ளிடலாம். என்னங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல சரண்யா, பிளான் மாறி போய் திவ்யாக்கு பதிலா உங்க தம்பி மாட்டிக்கிட்டாருன்னு யோசிக்காதீங்க. பாவம் பண்றதுன்னு முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் தம்பியா இருந்தாலும் சரி, தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் தயவுதாட்சண்யம் பார்க்கவே கூடாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பாவ புண்ணியம் பார்த்தா நம்ம என்னைக்குமே பெரிய ஆளாக முடியாது. கடைசி வரைக்கும் இப்படி சொந்த வீட்லயே விருந்தாளி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குற மாதிரி ஒரு
கெட்ட கனவு கண்டு அப்படியே நெஞ்சு வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு மாமா. அவ்வளவுதானா? நான் கூட இன்னமும் எதுவும் பயந்துட்டேன். நீ அலர்ன உடனே நான் பயந்துட்டேன் தெரியுமா? விடு மச்சான், எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாரு. நீ அவரே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன இந்த மாதிரி தான் தேவையில்லாத கனவு ஏதாவது கண்ட நேரத்துல வந்து உன்னை குழப்பம். உன் மனசுல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியா இருக்கணும். இல்ல, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அண்ணனும் பொண்ணியும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாம அவங்கள நினைச்சு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன மீறி கண்ணு அசந்துட்டேன். அந்த நேரத்துல இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேள. நீ மச்சான் நினைச்சு கவலைப்பட்டு அப்படியே தூங்கி இருப்ப. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு பெருசா கவலைப்படாத. மச்சான்லாம் அவ்வளவு சீக்கிரம் எதுவும் ஆகாது. உலகம் தெரிஞ்சவர். அவர்லாம் எந்த ஊருக்கு போனாலுமே புத்திசாலித்தனமா அவர் பழைச்சுப்பாரு. அவருக்கெல்லாம் எந்த ஆபத்துமே வராது. ஏய், நீ தானே உன் அண்ணன் சந்தோஷமா பொண்ணி கூட போய் வாழணும்னு சொன்ன. அதான் நடக்குதுன்னு நினைச்சுக்கோ. அதுக்குள்ள இப்பெல்லாம் பயந்துருந்தா என்ன அர்த்தம்? மச்சானை சந்திக்கிற நேரம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையா தான் இருக்கணும். இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எப்பவுமே நான் கனவு கண்டு அப்படியே பழிச்சிரும். அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குது. நான் என்ன பண்ணுவேன்? போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப எப்படி என் அண்ணன் கிட்ட நான் பேசுவேன்? அதை எங்கன்னு போய் தேடுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சாமி எதுக்காக நம்மள அடுத்தடுத்து சோதிக்குதுன்னு தெரியல. என் உசிரிப்பு என்கிட்ட இல்ல, என் அண்ணன் கிட்டதான் இருக்கு. அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம அதை பிரிஞ்சு கண்காணாத இடத்துக்கு போனப்ப கூட நம்மள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருச்சு. நம்ம விஷத்தை சாப்பிட்டு செத்துலான்னு முயற்சி பண்ணப்போ நம்மள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து கடவுள் கிட்ட போராடி சாவுல இருந்து நம்மள மீட்டு திரும்ப இந்த உலகத்துல நடமாட வச்சதே என் அண்ணன். எல்லாத்துக்கும் மேல அதோட சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து நாம இழந்த வீட்டையும் சொத்தையும் மீட்டு கொடுத்து நம்மள வாழ வச்சு அழகு பார்த்துச்சு. அப்படிப்பட்ட என் அண்ணன் இப்ப அதுவா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விதி அண்ணன் தங்கச்சி இடையில திரும்ப திரும்ப விளையாடிக்கிட்டே இருக்கு. இப்பவும் சொல்றேன், அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி ஒரு கெட்ட கனவு வந்து அந்த நம்பிக்கையும் கெடுத்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மச்சான் இந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காரு, நீ தானே சொல்ற. இந்த அளவுக்கு நல்ல மனசு உள்ளவருக்கு சாமி கண்டிப்பா சோதனையை கொடுக்காது. அவர்லாம் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாரு. நீ தான் தேவையில்லாம அவர் நினைச்சு பயந்துட்டு இருக்க. தங்கம், நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவரே உனக்கு போன் அடிக்க போறாரு. போன் பண்ணி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு எல்லாமே உனக்கிட்ட சொல்ல போறாரு. அப்ப பாரு உன்ன. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றேன். பயப்படாம இரு. அண்ணே, நீ போலீஸ்ல சிக்கிருந்தா கூட பரவாயில்லன்னு தோணுது. நான் எப்படியாச்சும் போராடி உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு உன்னை வெளியில கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அவசரப்பட்டு இப்படி எங்கேயோ போயிட்டு என்ன ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்படி இருக்கியோ என்ன ஆச்சோன்னு நான் இங்க பதட்டத்தோடவே இருக்கேன். நீ போன் பண்ற வரைக்கும் நான் அவசர கையில பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எப்படியாச்சும் எனக்கு போன் பண்ண, நீ நல்லா இருக்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீ பாரு, நீ பயப்படுறதுலாம் அர்த்தமே கிடையாது. அது காரணம் என்ன தெரியுமா? நீ கண்ட கனவுலாம் அப்படியே பழிக்கும்னு சொல்லுவல. அதெல்லாம் ராத்திரி கண்ட கனவு தான் பழிக்கும். ஆனா பகல்ல கண்ட கனவு பழிக்கவே பழிக்காது. சரியா? அதான் நான் சொல்றேன்ல, உன் அண்ணன் நல்லதான் இருப்பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அண்ணன் உனக்கு ஃபோன் பண்ணுவாரு. அப்ப இதெல்லாம் நினைச்சு நீயே வருத்தப்படுவ பாரு. நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு நீயே அழுதுகிட்டு
உன்னையும் வருத்திக்கிட்டு கூட இருக்கிறவங்களையும் வருத்தப்பட வைக்கிற. என்ன வர சொன்னாங்கன்னு சொன்னாரு, ஆனா யாரையும் காணுமே. மேடம், 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 மேடம். ஏய் ஏய், என்ன வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? உன்னை யார் உள்ள வர சொன்னது? முதலாளி அம்மா கூப்பிட்டதான் செக்யூரிட்டி அண்ணன் சொன்னாரு, அதான் உள்ள வந்தேன். ஆ, நான் தான் உன்னை வர சொன்னேன். அதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து நின்றுவியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அது அந்தந்த இடத்துல இருக்கணும். அப்படி இல்லாததுதான் இந்த வீட்டோட பிரச்சனையே. கோச்சுக்காதீங்க மேடம், நான் முதல்ல வாசல்ல நின்னு பார்த்தேன், உள்ள யாருமே இல்ல, அதான் உள்ள வந்து குரல் கொடுத்தேன். இனிமே இப்படி வரமாட்டேன் மேடம். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல வெளியே போய் நில்லு, அதுக்கப்புறம் சொல்றேன். போ. இன்னைக்கு தோட்டக்காரன் வேலைக்கு வரல, நீ சும்மா தானே இருக்க. செக்யூரிட்டி கிட்ட போய் எந்தெந்த செடிக்கு எப்படி எப்படி தண்ணி ஊத்தணும்னு சொல்லி கேட்டுட்டு போய் தண்ணி ஊத்து போ. ஊர்ல 10-15 பேர் ஏன் தோட்டத்துல வேலை செய்வாங்க, என்னையே தோட்ட வேலை செய்ய சொல்றாங்களே, என்ன தைரியம் இருக்கும்? ஹேய், என்ன முறைக்கிற? டிரைவர் பொண்டாட்டி தானே நீ? ஏன் இந்த வேலைலாம் செய்ய மாட்டியா? போ, போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். அண்ணே, அண்ணே திவ்யா, வாண்ணே. என்னண்ணே இப்படி அழைச்சு போயிட்ட? ஏண்ணே இப்படி இருக்க? நான் நல்லா தானம்மா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு உன் தங்கச்சி எனக்கு தெரியாதா? ம், என்ன விடு, நீ நல்லா இருக்கலம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். வா ம். உட்காரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சார் ஜூஸ் குடிங்க சார். ஆ, இவன் வேற என் தங்கச்சியை பார்க்க வந்துட்டானா? இப்பதான் ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்தான்னு விரட்டி விட்டேன், அதுக்குள்ள வேற ஒண்ணு வந்து உட்காந்துருக்கு. இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து ஜூஸ் குடிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதியும் தராதரமும் வேணும். அது சரி, அத்திப்பூத்த மாதிரி லைஃப்ல எப்பவாச்சும் ஒரு தடவை தான் ஜூஸ் குடிக்க சான்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கிடைச்சது லாபம்னு வாங்கி வாயில ஊத்திக்க வேண்டிதான். ஏ நந்தா, அம்மா, அந்த ஜூஸ் கிளாஸ் எடுத்துட்டு போ. என்ன பாத்துட்டு நிக்கிற? அதான் குடிக்க தகுதியும் தராதரமும் இல்லன்னு சாரே ஒத்துக்கிட்டு ஜூஸ் கிளாஸ கீழே வச்சிட்டாருல, எடுத்துட்டு போ. என்ன சரண்யா, கண்டவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க?
நான் எங்கேங்க உட்கார வச்சேன், அதுகளா வந்து உட்காந்துக்குதுங்க. என்ன நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் அண்ணனை இப்படி கேவலப்படுத்துறத என்னால ஏத்துக்கவே முடியாது. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை எப்படி வேணாலும் அவமானப்படுத்தலாம் நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க அண்ணனை இங்க இருந்து அனுப்புங்க. திவ்யா, உன் அண்ணனை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கோ இவங்களுக்கோ இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நான் ஆசையா வாங்கின என்னோட வைர நெக்லஸ் இங்கதான் வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பாக்குறப்போ அதை காணோம்னா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வைர நெக்லஸோட விலை என்னன்னு தெரியுமா? 25 லட்சம். அதை யாரு எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அதை எப்படி தப்புன்னு சொல்லுவ? அது தப்புன்னு நான் சொல்லல. இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தத நான் அமைதியா தானே கேட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன பேச விடுங்க. இங்க பார், நீயே நல்லா யோசிச்சு பார். நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்குன்னா அதை எப்படி சும்மா விட முடியும்? நான் யார போய் சந்தேகப்பட முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போனவங்கள தானே விசாரிக்க முடியும். அதுதானே இப்ப பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் அண்ணனை இப்படி செக் பண்றதே கஷ்டமாதாமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. செக்யூரிட்டி செக் பண்ணுங்க. சரிங்க சார். சார் திரும்புங்க. அம்மா எதுவுமே இல்லைங்கம்மா. அதான் எங்க அண்ணனை செக் பண்ணிட்டீங்கல்ல, அவர்கிட்ட ஒண்ணும் இல்லல. அப்புறம் எதுக்கு இப்படி நிக்க வச்சிருக்கீங்க? அவரை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. அது எப்படி? உன் அண்ணனை தானே செக் பண்ணோம். நீ கொடுத்த பெட்டியை இன்னும் செக் பண்ணலையே. வேண்டாம், மேல மேல எங்க அண்ணனை அசிங்கப்படுத்தாதீங்க. இதுல அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? செக் பண்ணி பார்க்கலாமே. இந்த பெட்டியில நெக்லஸ் இல்லனா உன் அண்ணனை திருப்பி அனுப்பிடலாம். இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இவங்களும் சந்தேகப்பட்டது தீந்துரும், உன் அண்ணன் மேல விழுந்த பழியும் சரியாயிடும்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ திவ்யா. உன் அண்ணன் வச்சிருக்கிற பெட்டிய ஓபன் பண்ணி செக் பண்ணிடலாம். சரி, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றீங்கல்ல, நான் இத மறுக்கல. தாராளமா அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாருங்க. அப்பவாவது எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு பாக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அந்த பெட்டியை செக் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க சொல்ற மாதிரி அந்த நெக்லஸ் அதுல இல்லனா என் அண்ணனை அவமானப்படுத்தினதுக்காக இவங்க 2 பேரும் என் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு தானே? முதல்ல பெட்டியை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குன்னு பாப்போம். அதான் மேடம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, பெட்டியை ஓபன் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் அண்ணன் லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். பாத்தீங்களா? இப்படித்தான் கௌதம கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஒரு நாள் நம்ம மொத்த சொத்தையும் அவன் அண்ணன் பேர்ல எழுதி வச்சுட்டு நம்மள நடு தெருவுல நிறுத்திடுவா. உங்க தம்பிதான் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு. அவருக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? சரி பரவாயில்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பண்ண போறாங்க? இன்னைக்கு மட்டும் தானே. நம்ம பிளான் படி உங்க தம்பி இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துருவாரு. ஏன்னா அந்த ஊர்க்காரனால கண்டிப்பா பிரேக் ஃபெயிலியரை சமாளிச்சு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகாமலாம் காப்பாத்த முடியாது. அவனும் கௌதம்க்கு துணையா போய் சேர வேண்டியதுதான். கௌதம் கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த நல்ல செய்தி நம்மளுக்கு வந்து சேர்றதுக்குள்ள இந்த திவ்யாக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா
உங்க தம்பி போய் சேர்ந்தா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் இந்த வீட்ல அந்த திவ்யாவோட தொந்தரவு இருக்க கூடாது. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். டைட்டா பிடிச்சுக்கோங்க. என்ன என்ன பண்ண போற சின்ராசு? டைட்டா பிடிச்சுக்கோங்க சார். டைட்டா பிடிச்சுக்கோங்க. டைட்டா பிடிச்சுக்கோங்க சார். பத்திரம் டைட்டா பத்திரம் பிடிங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? இருங்க. ஏ அணைடி. அத முதல்ல அணை வெய், கீழே வெய். இது வேண்டியது. என் மேல சத்தியம். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. ஏய் சீக்கிரம் வாங்க. தம்பி தம்பி என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? ஒண்ணுல சார். சார் உங்க ஒண்ணுல இல்ல சார். சின்ராசு சார் பாத்து சார், மெதுவா வாங்க. பாத்து தம்பி, மெதுவா. தண்ணி சார். ஒரு நிமிஷம் சார். சார் தண்ணி குடிங்க சார். தண்ணி குடிங்க. ஏய் பாரு, சொன்னல இப்ப பாரு எப்படி காயம் பட்டிருக்கீங்க. இங்க பாரு, நீ இப்படி வேண்டுதல் பண்ணி உன்னை வருத்திக்கணுமா என்ன? என்னடி நீ எப்படி ஆயிருக்கு பாரு. நீ வா, மருந்து போட்டு விடுறா வா. என் அண்ணன் நல்லா இருக்கணும். என் அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் கனவுல கண்ட மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு என் கையில சூடத்தை ஏத்துன. எனக்கு எந்த வழியும் தெரியல. இந்த வேண்டுதலை பார்த்தாவது இந்த சாமிக்கு மனசரங்கி என் அண்ணனை காப்பாத்தணும்னு நம்புறேன். துபாரு, நீ வேண்டுதல் பண்றது ஒன்றும் தப்பு இல்ல. அதுக்காக சூடத்தை ஏத்தியா வேண்டிக்கணும்? நீ இருக்க பாரு. வா வா சொல்றேன்ல. சார் உங்க ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல சார். என்ன சார், ரொம்ப அடிபட்டுடுச்சா? இல்லம்மா. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த சாமி தான் உங்களை காப்பாத்திருக்கு. யாரு செஞ்ச புண்ணியமோ இல்ல, என் தங்கச்சியோட பாசம் என்ன காப்பாத்திருக்கு. சின்ராசு, ரொம்ப நிதானமா யோசிச்சு நமக்கும் எதுவும் ஆகாமையும் புத்திசாலித்தனமாவும் வண்டி நிறுத்திட்டேன் சார். நன்றி சின்ராசு. சார் நீங்க வர சார். உங்களுக்கு ஒன்றும் ஆளல சார். சார் என்னென்ன பொருள் சார், திடீர்னு பிரேக் பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இது ஆக்சிலேட்டர் அது பாட்டு போயிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல சார். கொடுங்க சார், கொடுங்க. அக்கா நீங்களா சரிங்க சார். நன்றிக்கா. நாங்க வரோம். சரிப்பா. பார்த்து போங்க சார். சின்ராசு, உள்ள என் போன் இருக்கு பாருங்க, அதை எடுங்க. மெக்கானிக்க கால் பண்ணி உடனே வர சொல்றேன். சரி சார். யோ, என்ன வண்டி சர்வீஸ் பண்ண? சின்ராசு சார். நான் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். சரி சார். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவா. சரிங்க சார். நீ இங்கே இருந்து பார்த்து சரி, ரெடி சரிங்க பண்ணி சார். எடுத்துட்டு வந்துடு. பர்ஸ் எடு. இந்த பணத்தை கையில வச்சுக்கோ. எவ்வளவு செலவாதோ பாத்துக்கோ. இது என்னோட பர்சனல் கார்டு, என் நம்பர் இருக்கு. ஏதாவது அவசரம்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க சார். சரி சார். 10,500 இருக்கு சார். வச்சுக்கோ. ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் எனக்கு கூப்பிடு. சரிங்க சார். நான் ஒரு கேப் புக் பண்ணி வீட்டுக்கே திரும்பி போறேன். சரிங்க சார். சரி, என் லேப்டாப் பேக் இங்க இங்க இருக்கு சார். வரேன். சரிங்க சார். சார் பார்த்து சார், பத்திரம் சார். சரியாயிட விடுங்க.
கௌதம், நெக்லஸ் எப்படி பெட்டிக்குள்ள வந்ததுன்னு கேட்டா மூர்த்தியை நான் எடுக்கலன்னு சொல்றான், திவ்யாவை நான் எடுத்து கொடுக்கலன்னு சொல்றா. அப்படின்னா அந்த நெக்லஸ் எப்படிதான் பெட்டிக்குள்ள வந்திருக்கும்? இதான் எங்க கேள்வி. அத கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருட்டு நடக்குதுன்னா அது என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாமா? அந்த உரிமை கூட இந்த வீட்டுல எங்களுக்கு கிடையாதா? சொல்றா. இங்க பாருங்கண்ணே, இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க விசாரிச்சதுல எந்த தப்பும் இல்ல. கௌதம், சத்தியமா அந்த நெக்லஸ் நாங்க எடுக்கல கௌதம். எங்களை நம்புங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்லை கௌதம். கௌதம், நாங்க தான் நெக்லஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இவங்க யாருமே எங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க? என்னையும் என் அண்ணனையும் திருடங்க மாதிரி ட்ரீட் பண்றாங்க. வாய் கூசாம இஷ்டத்துக்கு பேசுறாங்க, எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் தான் அப்படி பேசுனாங்கன்னா அத்தையும் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை கேவலமா பேசுனாங்க. அவங்க வார்த்தை எல்லை மீறி போனதுனாலதான் நான் கை வாங்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு நான் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. நான் கை நீட்டினதுக்கு காரணம் அத்தை தான். இங்க பாரு திவ்யா, நீ 1000 சொன்னாலும் சரி என்னால ஏத்துக்க முடியாது. எங்க அண்ணா அண்ணி கூட உன்னை பேசியிருக்கலாம். ஆனா ஆனா அம்மா கண்டிப்பா அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த நெக்லஸ் எப்படி பெட்டியில வந்துச்சுன்னு நீ சரியான விளக்கத்தை கொடுத்திருந்தா அவங்க ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் உன் அண்ணனே அந்த நெக்லஸ் எடுத்திருந்தாருன்னு உறுதியா இருந்தா கூட இவங்க உன்னை கேவலமா பேசியிருக்க மாட்டாங்க திவ்யா. எங்க அம்மா அவ்வளவு நல்லவங்க. கௌதம், நானும் இவங்கள பத்தி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே அவங்க அப்படி இல்ல கௌதம். நிறுத்து திவ்யா. இங்க பாரு, நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டப்போ எங்க அண்ணனும் அண்ணியும் வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அப்படியே மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் உன் மேல பாசத்தோடையும் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள போய் கை வாங்கிட்டியே, அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும் திவ்யா. அத நேர்ல பார்த்த என்னாலே தாங்கிக்க முடியல. பாவம் எங்க அம்மா எல்லாரும் முன்னாலேயும் மருமக கை வாங்கிட்டாளேன்னு எப்படி அவமானப்பட்டிருப்பாங்க. கௌதம், போது விடுப்பா. ஏதோ திவ்யா என் மேல அவசரப்பட்டு கை ஓங்கிட்டா, அவ மேல கோவப்படாத. இந்த அம்மாவோட மான மரியாதை போனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். திவ்யா என்ன அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்துட்டு தான் போயிருப்பேன். அம்மா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கணும்? ஏன்னா திவ்யா என்னோட மருமகப்பா. அதுவும் என் சின்ன மகன் கௌதமோட மனைவி. அந்த ஒரு தகுதி போதும்பா அவளுக்கு. நான் அவகிட்ட வேற எந்த குறையும் பார்க்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவ மனசுல எந்த குறையும் தெரியாத அளவுக்கு அவகிட்ட பக்குவமா நடந்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் அத்தை நம்மள வித்தியாசமா நடத்துறாங்களேன்னு அவ தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் கவனமா இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணுங்கிறதாம்பா இந்த அம்மாவோட ஆசை. அதுதான் முக்கியம். பாத்தியா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? அவங்க உன் மேல எவ்வளவு அன்பு பாசமா வச்சிருந்தா இப்படி பேசியிருப்பாங்க. அவங்கள போய் அடிக்க கை ஓங்கிருக்க. உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது திவ்யா. கௌதம், நான் சொல்றதை கேளுப்பா. இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாத. திவ்யா உன் மனைவி. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசி முடிவு பண்ணலாம். எப்படிமா பொறுமையா பேச முடியும்? இவ எனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு அம்மாமா. உங்களுக்கு அப்புறம் தானமா இவ? அப்படி சொல்லாதப்பா. என்ன இருந்தாலும் அவதானே காலத்துக்கு உன் கூட வர போறவ. அவளை நீ அனுசரிச்சுதான் போகணும். அதுக்கு அவசியமே இல்லம்மா. இவ அப்படி நினைச்சிருந்தா உங்களை அடிக்க கை வாங்கிருப்பாளா? இவ செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா. நான் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் இவ எனக்கு மனைவி. ஆனா இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு அம்மாமா. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா.